ஹalleluya 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 ஆமென். நல்ல ஒரு ஆராதனை வேலையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக தெய்வ பிரசன்னத்தில் இருந்து நாம் அப்படியே என்ன செய்ய போகிறோம், தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்மை திருப்ப போகிறோம். அப்படியே நம் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே எங்களோடு நீர் இடைபடுவீராக. உங்கள் பிரசன்னத்தின் மகிமை இந்த இடத்தை முழுவதுமாய் ஆளுகை செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களோடு இடைபடுகிற தேவன் ஆண்டவரே, எங்களுடைய தேவை இன்னதென்று அறிந்து அதை தேவையை நிவர்த்தி செய்கிற தேவனாய் இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி 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 நன்றி. ஹalleluya ரகஷ்யாந்தடரே ரகதலபா. நீர் எங்களோடு பேசுவீராகப்பா. உம்முடைய சத்தத்தை கேட்டவர்களாய் நாங்கள் இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல தேவன் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. உங்க தெய்வீக மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக, எங்களை தாங்குவதாக, எங்களை வழி நடத்துவதாக. டாடி உமக்கு நன்றி 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 நன்றி. ஹalleluya ரகஷ்யாந்தடரே ரகதலபாஸ்யாந்தடரே. தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவானின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவா பிரசன்னமே என்னுடன் வாரும் எந்தன் விசுவாச ஓட்டத்தில் நீர் எங்களுக்கு முன் செல்வீராக. முன் செல்லும் என் முன் செல்லும் எந்தன் விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே, உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. பலவீனன் பலவான் என்பேன் உந்தன் பிரசன்னம் வருக. சொல்லுமா, குறைவுள்ளவன் அப்பா, ஆனா நீங்க எங்க வாழ்க்கையில வரும்போது நாங்கள் நிறைவாய் மாறுகிறோமே. நிறைவாகுமே உந்தன் பிரசன்னம் வருகையில். உந்தனின் பிரசன்னமே, உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே.
பரிசுத்த பிதாவே, இந்த மாலை ஆராதனை வேளையில உங்க பிரசன்னத்தை நாங்க வாஞ்சிக்கிறோம்ப்பா. உங்க சமூகத்தை நாங்க வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இடைபடுவீராக. எங்களோடு நீர் எதை பேச சித்தமாய் இருக்கிறீரோ அதை நீர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய சத்தத்தை கேட்டவர்களாக, கேட்ட வண்ணமாய் இருக்கிறவர்களாக அல்ல, உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுவீராக. உங்க இருதய துடிப்பை அறிகிறவர்களாக, உங்க ஏக்கத்தை அறிகிறவர்களாக, உங்க சித்தத்தை இந்த பூமியில எங்களுக்கென்று நீர் தந்திருக்கிற நாட்களில் நிறைவேற்றுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட என் தேவனீர் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, வார்த்தையின் பகுதியில் நீர் இடைபடுவீராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே பேசுவீராக. நீரை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உங்க வார்த்தை பேசப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென். மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை. நிறைய விஷயத்திற்கு ஆரம்பம் அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதே நாம் ஏன் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அது என்னன்னா உயிர்த்தெழுதலின் நாள். இயேசு உயிர்த்தெழுதலின் நாளில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறோம். இந்த மாதத்தை தொடங்கும் போது வருகிற முதல் ஞாயிறு. அப்போ எல்லாருக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பாண்டவரே, இந்த மாதத்தில் நீங்கள் என்னோட எதை பேச சித்தமாக இருக்கிறீங்க அப்படின்னு என்ன செய்கிறோம்? நம்ம எதிர்பார்ப்போடும் வெறும் அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, முதலாவது நாட்கள் மாத்திரமல்ல, அனுதினமுமே நாம் ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவரே நீங்கள் எங்களோடு எதை பேச சித்தமாக இருக்கீங்க ஆண்டவரே என்ற ஒவ்வொரு ஜெப வேலைகளிலையும், ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தை கேட்கிற வேலைகளிலையும் நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மளோடு இடைப்பட்டு நமக்கென்று தந்திருக்கிறதான வாக்குத்தத்தத்தை நாம் இந்த நாள் வாசிக்க போகிறோம். இந்த வாக்குத்தத்தம் என்பது அது வாக்குத்தத்தம் 2000 வருஷங்களாக அல்லது காலாகாலமாக கர்த்தர் பேசின வாக்குத்தத்தங்கள் அப்படியே தான் இருக்கு. அது நம் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு டூ-வே ப்ராசஸ். ஆமென். அவர் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தம் நம் வாழ்வில் நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று செயல்பட ஆரம்பிக்கும் போது இந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில் ஆக்டிவேட் ஆகும். அல்லேலூயா. நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றிருப்போம், வாக்குத்தத்தங்களை பெற்றிருப்போம். அநேகர் நமக்காய் ஜெபிக்கும் போது நம்ம மேலே இருக்கிற அந்த வாக்குத்தத்தம், தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை குறித்து சொல்லுவாங்க. அல்லது நம்ம பெற்றோர் அல்லது ஊழியர்கள் நமக்காய் ஜெபிக்கும் போது நம்மளை குறித்து சொல்லுவாங்க. சொல்றதெல்லாம் அப்படியே பீரோல நம்ம அடுக்கி வைக்கிற மாதிரி நிறைய இருக்கும். ஆனா நம்ம வாழ்க்கையில் அது நிறைவேறவே இல்லையே என்கிற கேள்வி நமக்கு முன்பதாக காணப்படும். பீரோல அல்லது நம்ம அடுக்கி வைக்கப்படுகிற இடத்துல இருக்கிற பொருள் அப்படியே இருந்துச்சுன்னா அப்படியே தான் இருக்கும். அதை எடுத்து செயல்படுத்தும் போது தான் அதனுடைய பிரயோஜனம், அதை எதற்காக எடுத்து செயல்படுத்துகிறோமோ அதனுடைய விஷயம் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, அநேக ஆசீர்வாதங்களால் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார்? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நம்மளை நிரப்பி இருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் நம் வாழ்க்கையில் ஆக்டிவேட் ஆவதற்கு அல்லது கிரியை செய்வதற்கு நாமும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். ஆண்டவரும் நம்மளும் சேர்ந்து இணைந்து செயல்படும் போது கர்த்தருடைய திட்டம் வாழ்க்கையில் மகிமையாய் நிறைவேறுகிறது. இந்த மாதம் கர்த்தர் நம்மளோடு பேசியிருக்கிறதான அந்த வாக்குத்தத்தத்திற்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்வோம். யோவேல் எழுதினதான சிறிய தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 25 மற்றும் 26வது வசனம். ஜோயல் chapter 2 verse 25 and 26. யோவேல் எழுதினதான தீர்க்க தரிசனம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 25 மற்றும் 26வது வசனத்திற்கு நேராய் திருப்பிக் கொள்ளுவோம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த 2 வார்த்தையை கொண்டுதான் நம்மளோடு இந்த மாதத்தில் இடைப்பட்டிருக்கிறார். அதனுடைய முதலாவது வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசிப்போம்.
பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் வருஷங்களுக்கு விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில ஆங்கிலத்தில் இப்படி சொல்லி இருக்கிறது, so I will restore to you the years. ஆமென். அவர் எதை ரெஸ்டோர் பண்ண விரும்புகிறார் என்றால், காலங்களை. நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் காலங்கள் கடந்து போன சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம். இன்னைக்கு நிறைய விஷயங்களை எடுத்து பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம், அதெல்லாம் காலம் தள்ளி போயிருச்சு, அதெல்லாம் காலம் வீணாயிருச்சு, காலம் என் வாழ்க்கையில் இது இருக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தா, ஐயோ இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தா இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் தெரியுமா, ஆனால் அதெல்லாம் வீணாயிருச்சு. வீணாக்கப்பட்ட ஒரு வேஸ்ட் இடத்தை போல, ஒரு பிரயோஜனமற்ற இடத்தை போல் நான் இந்த நாட்களில் காணப்படுகிறேனே. அன்று என் வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களின் நிமித்தம் என் வாழ்க்கையானது பாழாக்கப்பட்டு அது வெறும் பாழாக்கப்பட்ட நிலமாய் தள்ளப்பட்டிருக்கிறதே என்று யோசித்து இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் அந்த வருஷங்களை எல்லாம் அதனுடைய பலனை, அந்த எத்தனை வருஷத்துல நமக்கு கிடைக்க வேண்டிய பலன் எதுவோ அதை அவர் நமக்கு திரும்ப தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் என்று பாருங்க. நம்மளுடைய வாழ்க்கையில அநேக விஷயங்கள், இழப்புகள் என்று நிறைய காரியங்கள் வரும். அந்த இழப்புகளை எல்லாம் சரிப்படுத்துவதற்கான ஆப்ஷன் நம்மள்கிட்ட என்ன செய்யப்படும், காணப்படும். அநேக நேரங்களில் வீடுகளை இழந்து போகிறோம். அநேக சூழ்நிலைகளில் சுனாமி வந்த பொழுது நாம் பார்க்கிறோம், வீடுகள் என்ன செய்யப்பட்டது, பாழாக்கப்பட்டுச்சு. புயல்கள் வரும்போது என்ன செய்யப்படுது, வீடுகள், நிலங்கள் இதெல்லாம் பறிபோகிறது. ஆனா பாருங்க, அதுல உயிர் காப்பாற்றப்படுறவங்களுக்கு சில காலங்கள், சில சூழ்நிலைகளுக்கு அப்புறம் நாம் இழந்தவைகள் எல்லாமே என்ன செய்யப்படுகிறது, திரும்பி கிடைக்கப்படுகிறது. ஆனால் ஒன்று மாத்திரம் நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே திரும்பி வரவே செய்யாது என்று நாம் பேசப்படுகிற ஒன்றுதான் நேரமும் காலமும். ஹல்லேலூயா. அந்த நேரத்தையும் காலத்தையும் குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், அது எதெல்லாம் இழந்து போய் உன்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை பாழாக்கப்பட்டு இருக்கிறது என்று சோர்ந்து போயிருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் கர்த்தர் நம்மளோடு இடைப்படுவது, அவைகளின் பலனை, அந்த வருஷங்களின் பலனை கர்த்தர் திரும்பவும் நம்ம வாழ்க்கையில் அளிப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அதுதான் 26வது வசனத்தை பார்த்தோம். தேவன் வெறும் சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தையோ ஒரு ரெஸ்டோரேஷனையோ மாத்திரம் அவர் நமக்கு தருகிறது அல்ல, ஆவிக்குரிய ஒரு மாற்றத்தையும், ஆவிக்குரிய விஷயங்களில் நாம் இழந்து இருக்கிற காரியங்களிலேயும் அவர் ஒரு மாற்றத்தை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரீர பிரகாரமான வாழ்க்கையும் சூழ்நிலையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமாய் இருக்கிறதோ, இதே போல ஆவிக்குரிய வாழ்க்கை அதை விட பல மடங்கு முக்கியமாய் இருக்கிறது. கர்த்தர் ரெண்டையுமே போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். ரெண்டையுமே ரெகன்சிலியேஷன் பண்ண விரும்புகிறார். ரெண்டையுமே ரெஸ்டோர் பண்ணுவதற்கு விரும்புகிறார். எவைகளை எல்லாம் இழந்து நிற்கிறோமோ, ஜெப வாழ்க்கையை இழந்து இருக்கலாம், தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தின் வாழ்க்கையை இழந்து போய் நிற்கலாம். இந்த இரவு வேளை கர்த்தர் நம்மளோடு பேசுகிறது என்ன தெரியுமா, அவைகளை எவ்வளவு காலம் சத்ருவானவர் சூழ்நிலைகள் நம்மை பின்பாக இழுத்து வைத்து நம் வாழ்க்கையை வீணடிக்க வைத்ததோ, நாம் ஆண்டவரிடத்துல திரும்பும் போது, அவருடைய சந்நிதியில வந்து, ஆண்டவரே என்னை மறு விசை கூட, ஒரு விசை கூட நினைவு கூறுவீராக, என்னை மன்னிப்பீராக, உங்க சித்தத்தின் பிரகாரம் என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று எப்போ ஒரு தனிப்பட்ட நபர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. ஹல்லேலூயா. நாட் ஒன்லி அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல, சரீர பிரகாரமான வாழ்க்கையின் இழப்புகளையும் அவர் சரிப்படுத்துவதற்கு போதுமான தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் திரும்பி கட்டுகிற, நாம் எங்கெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த இடத்தை சீர்படுத்துகிற, கட்டி எழுப்புகிற தேவன் நம்மளுடைய தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம் வேதாகமத்தில் நாம் இந்த மாதம் ரெஸ்டோரேஷன் என்ற
என்று ஆண்டவர் பேசும்போது முதலாவது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் என்றால், தேவனோடு இருக்கிற அந்த உறவின் விரிசல்களை சரிப்படுத்துவதற்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். He want to restore the communication, the encounter or the dependency of God in our life. நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் தேவனை சார்ந்திருந்த வாழ்க்கையில் காணப்படுகிற விரிசல்களை அல்லது இடைவெளிகளை சரிப்படுத்துவதற்கு கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காலத்துல என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரோடு ரொம்ப ஐக்கியமா இருந்தது, உண்மைதான். நாம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல எனக்கு இருந்த வைராக்கியம், எனக்கு இருந்ததான அந்த ஒரு பாரம், எனக்கு இருந்த ஆத்தும தாகம், ஆத்தும பசி, தேவனை குறித்த வாஞ்சை காலப்போக்கில் அல்லது நாட்களின் காலத்தின் சூழ்நிலைகளின் நிமித்தம் இன்னைக்கு அதே விதத்திலான எதிர்பார்ப்பு தேவனுடைய சமூகத்தில் காணப்படாமல் இருக்கலாம். ஆண்டவர் நாம் அவர் மேல் வைத்திருக்கிறதான அந்த உறவின் விரிசலை சரிப்படுத்துவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மனு குலத்தை சிருஷ்டித்ததே அவரோடு உறவாடுவதற்கு, அவரோடு நாம் கம்யூனிகேட் பண்ணுவதற்கு, அவரோடு வசிப்பதற்கு, அவரோடு வாசம் பண்ணுவதற்கு. யோவான் எழுதினதான சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திற்கு நேராக நாம் திருப்பி கொண்டோம் என்றால், இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த பூமியில மனிதன் பாவம் செய்தான், விழுந்தான், அவனை மீட்பதற்காக கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து சிந்துவதற்காக இந்த பூமியில் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? 2வது வசனத்தை வாசிப்போம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருந்திருப்பேன். ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். ஆமென், ஹல்லேலூயா. தேவ திட்டத்தில் மனிதன் இழந்து போகிறான். அந்த இழந்து போன உறவை சேர்ப்பதற்காக தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த பூமியிலே அனுப்பி தன்னுடைய குமாரன் மனிதனுடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வேண்டும், அவனுடைய அக்கிரமங்களை எடுக்க வேண்டும், சாபத்தின் விளைவை எடுக்க வேண்டும். எந்த ஒரு இடத்தில் பிதாவாகிய தேவனோடு மனிதனுக்கு உறவாட முடியாமல் இருந்ததால் அந்த பிளவை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில அனுப்பி அதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லல. அவர் சொல்றாரு, என் தகப்பன் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு, ஆனா உங்களுக்கான இடத்தை நான் ஆயத்தம் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போவதற்கல்ல, நம்மை அழைத்து கொண்டு போவதற்கு அவர் மறுபடியும் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய திட்டம் நாம் அவரோடு கூட வாசம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அவரோடு கூட இருக்கணும். நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கிறதுக்கு நான் உங்களை அழைத்து கொண்டு போக போகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேரை பார்த்து நம்மளை பார்த்து இதை சொல்லுவாங்க, நாங்க இருக்கிற இடத்துல நீங்க வந்து இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்றேன். யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான தரங்கள் இருக்கும், இப்படிப்பட்ட கேட்டகரி இருக்கும். ஐயோ இவங்களாம் வேண்டாம், அவங்களாம் பரவாயில்ல, ஐயோ அவங்களாம் வேண்டாம், அப்படிலாம் சொல்ற இடத்துல இயேசு சொல்றார், நம்மளை படைத்தவர், நாம் அவருக்கு துரோகம் செய்து பாவம் செய்து இந்த தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாய் காணப்பட்ட நம்மளை தேடி வந்துட்டு அவர் சொல்றாரு, நான் வந்ததற்கான நோக்கம், என்னுடைய பிதா அனுப்பினதற்கான நோக்கம் வேற ஒன்றுமே கிடையாது. நான் என்ன செய்யணும், நீங்க எல்லாரும் நான் எங்க வாசமா இருக்கிறனோ அந்த இடத்தில் நாம் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஒரு மனிதன் தவறு செய்த போது அவன் என்ன செய்து விட்டான், தேவனுடைய ஒரு ஐக்கியத்தில் இருந்து அவன் என்ன செய்துட்டான், டிஸ்கனெக்ட் ஆயிட்டான். ஆண்டவரோடு இருந்த உறவை அவனுடைய வாழ்க்கையில் இழந்து போய்விட்டது. ஆதாமுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கிறோம், அவனுடைய வாழ்க்கை மிகவும் சீரும் சிறப்புமாய் போய்கொண்டிருந்தது. எப்பொழுது பாவம் உட்பிரவேசித்ததோ
அவன் தன்னை தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து தன்னை விலக்கி கொண்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம் தேவனோடு இருக்கும்போது, தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிற போது ரொம்ப சந்தோஷம். ஆனா தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள் நம் வாழ்க்கையில் வரும்போது நாம் நம்மை தாமே தேவ பிரசன்னத்திலிருந்து, தேவ சமூகத்திலிருந்து விலகி என்ன செய்து விடுகிறோம்? போய் விடுகிறோம். அது போயிட்டு நம்ம சொல்றோம், ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிதான் இருந்தாங்க. ஆண்டவர் என்ன எங்களை விட்டுட்டாரு, எங்களை நினைக்காம போயிட்டாரு. தேசத்துல பஞ்சம், தேசத்துல வறுமை, தேசத்துல சாபத்தின் விளைவுகள் எல்லாம் வருது, எங்களை ஆண்டவர் மறந்துட்டார். ஆண்டவர் மறக்கல, நாம தான் அவரை மறந்துட்டு விட்டுட்டு போயிட்டோம். ஹல்லேலூயா. அவர் மறந்து போவதற்காக நம்மளை சிருஷ்டிக்கவில்லை, நாம் அவரோடு கூட வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக தான் தேவன் நம்மை சிருஷ்டித்தார். நாம் வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் இந்த இரவு வேளை தியானிப்பதற்காக நான் ஆசைப்படுகிறேன், விரும்புகிறேன். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த போது, இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் ஆரம்பம் 30வது வயது வரைக்கும் இயேசுவை குறித்து பிரபலமாக அல்லது பெரிய அளவில் பரவலாக எதுவுமே தெரியவில்லை. அவருடைய பிறப்புக்கு அப்புறம் தெரிகிறது 12வது வயது. அடுத்து அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் அவர் எங்கே தான் திரும்பி அடுத்த அட்ரஸ் ஆகிறார் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா யோர்தான் நதிக்கரையில். அதுக்கப்புறம் 30 ஆண்டுகளாக இயேசுவின் சரித்திரத்தையோ வரலாறை குறித்து பெரிய அளவில் வேதாகமம் சொல்லவில்லை. பாக்கி சுவிசேஷங்கள் 4 நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானத்திற்கு பின்பதாக அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் பாக்கியுள்ள சரித்திரம் 3.5 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்தார். அந்த ஊழியத்தின் பாதையை வேதாகமம் தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கு. இதில் இயேசு கிறிஸ்து முதலாவது அழைத்த அல்லது தன்னை என்ன செய்த அழைத்த சீஷர்கள் 2 பேர் இருந்தாங்க. யார் 2 பேர் தெரியுமா? பேதுருவும் அவனுடைய சகோதரனாகிய அந்திரேயாவும். ஆமென், ஹல்லேலூயா. இவங்க 2 பேரையும் தான் என்ன செய்யறாரு ஆண்டவர்? ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாரு? அவர்களை அழைக்கிறார். இதில் நாம் இந்த இரவு வேளையில் தியானிக்க போகிற தேவ மனிதனின் பெயர் பேதுரு, பீட்டர். பேதுருவை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, பேதுரு ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங், நம்ம சொல்ற மாதிரி ஒரு கேரக்டர். எப்போ இயேசு கூட போனாலும் வேற யார் சவுண்டு வருதோ இல்லையோ, இவர் சவுண்டு அப்பப்போ என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? வந்துக்கிட்டே இருக்கும். எதுக்கெடுத்தாலும் அவரை பொதுவாக நம்ம கதைகள் சொல்லும்போது அல்லது அவரை அறிமுகப்படுத்தும் போது, தோமான்னு சொல்லிட்டோம்னா, அது இயேசுவின் சீஷனாகிய தோமான்னு சொல்லிட்டோம்னா சந்தேக பிறவி. எப்போ பார்த்தாலும் அவனுக்கு என்னது? சந்தேகம். அதனால தான் அவர் இந்தியாவில் ஊழியம் செஞ்சதுனால அந்த ஆவியில் கொஞ்சம் நமக்கு என்ன செஞ்சுக்கிருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆமென். அவர் அப்படிப்பட்டவராய் இருந்தாலும், அவரை எப்போ ஆண்டவரை முழுமையாய் நம்பினாரோ, இரத்த சாட்சியாய் மரிக்க கூடிய தெய்வீக தைரியம், திரும்ப தன்னுடைய தேசத்திற்கே போகலை, மிஷன் ஃபீல்டிலேயே அவர் தன்னை இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தைரியத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஆமென். இப்போ பேதுருவை குறித்து சொல்லும் போது, பேதுருவை எப்படின்னு தெரியுமா சொல்லுவாங்க? முந்திரி கோட்டை மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மாமா? முந்திரி கோட்டை மாமா. இந்த மாமாவுக்கு எப்போ பார்த்தாலும் என்ன செய்யும்? வார்த்தைகள் ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா ஆளுக்கு முன்னே இவர் என்ன செஞ்சிருவார்? பாஞ்சுக்கிட்டு வந்துடுவார். அப்படிப்பட்ட குணம். சீஷர்களிலே வயது மூர்த்த அல்லது முதிர்ந்த ஒரு சீடனாக பேதுரு காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழிய பாதையின் ஆரம்பத்தில் முதல் இறுதி வரை இயேசு தனியாய் இருந்த பகுதி போக பாக்கி எல்லா இடங்களிலேயும் பேதுருவும் அதற்குள்ளாக அட்ரஸ் ஆக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. எல்லா சீஷர்கள் இருப்பாங்க. அதில் இயேசுவுக்கு இன்னர் சர்க்கிள் பர்சன் அப்படின்னு சொல்லி ஒரு 3 சீடர்கள் இருந்தாங்க. யாரெல்லாம்? பேதுரு, யாக்கோபு, யோவான் என்கிறவன் 3 நபர்கள் இருந்தாங்க. அதுலேயும் பேதுரு என்ன செய்கிறாரு? இருக்கிறார். இயேசு செய்த அற்புதங்களை எல்லாம் பேதுரு பார்க்கிறார். இப்போ பார்க்குறோம், மறுரூபமாக்கப்படுகிற மலை. இதில் இயேசு எல்லாரையும் கொண்டு போகவில்லை, தன்னோடு நெருக்கமாக இருந்து இந்த 3 பேரை மாத்திரம் கொண்டு போகிறார். மகிமைக்குள்ளாக அவர்கள் காணப்படும் போது பேதுரு தன்னையவே என்ன செய்து விடுகிறான்? மறந்துடுறான். சூழ்நிலையை மறந்துடுறான். அவனுக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டவருடைய மகிமையும் நம்ம எல்லாரும் அங்கேயே இருந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான், அவரோடு இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ளாய் காணப்படும். அடுத்து பார்க்கிறோம், ஒரு எவரியுடைய வீட்டில் என்ன செய்கிறாங்க? தன் மகள் என்ன செய்கிறாள்?
மரித்து போகிறான். அப்ப ஆண்டவர் தேவையானவங்களை மட்டும்தான் உள்ள கொண்டு போயிட்டு வேற யாரையுமே என்ன செய்யல. அதுலயும் பேதுரு இருக்கிறான், மரித்தவங்க உயிரோட எழுப்புறது. அடுத்து 5 அப்பத்தை என்ன 2 மீனை 5000 பேருக்கு போஷித்த போதும் பேதுரு இருக்கிறான். லாசருவை உயிரோடு எழுப்பின போது பேதுரு இருக்கிறான். அப்ப பேதுருடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. அவன் மீன்கள் பிடித்து கொண்டிருக்கிறான். மத்தேயு அழகாக சொல்லுகிறது, அவன் என்ன செய்து கொண்டிருந்தானா, அவனுடைய தகப்பனோடு சேர்ந்து அவனும் அவனுடைய சகோதரனும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள். நாம் பார்ப்போம். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிப்போம். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது, கடலில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா, வலை போட்டு கொண்டு இருக்கும் போது இயேசு என்ன செய்யறாரு, கூப்பிடுறாரு. இயேசு என்ன செய்யறாரு, கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே, ஆண்டவரே இப்பதான் வலையை போட்டிருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை. என்ன சொல்லுகிறான், உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள், இயேசுவுக்கு பின் சென்றார்கள். ஹல்லேலூயா. அவ்வளோ ஒபீடியன்ட் ஆன ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து, இயேசுவை குறித்து பெரிய அளவுல பேதுருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவருடைய ஊழிய ஆரம்பத்தில் அவனை அழைக்கிறார். வலைகளை போட்டுட்டு இருக்கும் போது அவனை அழைக்கிறாரு. அந்த வலையெல்லாம் விட்டுட்டு, ஒரு வலையுடைய மதிப்பு எவ்வளோ இருக்கும், அவனுடைய தொழில், அவனுடைய காரியம் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னை முழுமையாக தேவனை பின் செல்லுவதற்கான ஒரு மனதோடு இறங்கினவன் தான் யாரு, பேதுரு. ஹல்லேலூயா. இப்ப பேதுருவை குறித்து பார்க்கிறோம், நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். மிகவும் அருமையான அவனுடைய வாழ்க்கையின் பயணம். இயேசுவை மிகவும் நெருக்கமாய் அறிந்திருந்த ஒரு நபர், இயேசுவை குறித்து அதிகமாக தான் ரொம்ப நெருக்கமா நின்று பார்த்ததான ஒரு நபர். இப்ப அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நேருது. எப்படி நேருது, திடீர்னு ஒரு நாளைக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து கேட்கிறார், என்னை எல்லாரும் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறார். என்னை எல்லாரும் என்னன்னு சொல்றாங்க. இப்ப நம்மளை பார்த்து 4 பேர் என்ன சொல்றாங்க, நம்மள்ட்ட கேட்டா என்ன சொல்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு உங்க மனசுல நீங்க சொல்லுங்க பாப்போம். ஐயோ வேண்டாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஐயோ சந்தோஷமா இருக்கே, ஏன்னா அவருக்கு செல்ல பிள்ளைன்னு சொல்றாரு, அவருடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைன்னு சொல்றாரு, அவர் என்னோடு கூட இருக்க விரும்புறேன்னு சொல்றாரு. இதையெல்லாம் நம்ம சொல்லிடுவோம். ஆனா மற்றவர்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கேட்டோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட நம்மளை சரிப்படுத்தி கொள்வதற்கு, சீர்படுத்தி கொள்வதற்கு என்ன செய்யும், நேரம் கிடைக்கும். இயேசுவே அதை செய்தார். தன்னுடைய சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு. மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்திற்கு நேராய் திருப்பிக் கொள்வோம். Matthew chapter 16 verse 16. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். மற்றவங்க எல்லாம் நிறைய அட்ரஸ் பண்றாங்க. நீங்க தீர்க்கதரிசிகள்ல ஒரு ஆளுன்னு சொல்றாங்க, எலியான்னு சொல்றாங்க, யோவான் ஸ்நாபகன்னு சொல்றாங்க, அப்படி நிறைய பட்டியல்கள் போடும்போது சடனா நாம் இன்று இரவு தியானிக்கிறதான தேவனுடைய மனிதன் யாரு, பேதுருக்குள்ள இருந்து ஒரு வைராக்கியம் எழும்புது. அவர் என்னன்னு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். கிறிஸ்து என்றான். ஹல்லேலூயா. இந்த ஒரு வெளிப்பாடு அவனுக்குள்ளாக கிடைத்திருந்தது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்கிறதான வெளிப்பாடை யார் அவனுக்கு கொடுத்தாவா? இயேசு அதற்கு என்ன மறு உத்தரவு சொல்லுகிறார் என்று பார்ப்போமா? இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அத்தனை சீஷர்கள் இருக்கிறாங்க. ஆனா பிதாவாகிய தேவன் யார்கிட்ட தான் வெளிப்படுத்துறாரு? பேதுருட்ட தான் வெளிப்படுத்துறாரு. யோசிச்சு பாருங்களேன்.
இயேசுவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சீஷன்னு சொன்னால் யோவான்னு தான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஏன்னா அவருடைய மார்போடு இணைஞ்சு இருக்கிறவன். யார் என்ன பிரச்சனைனாலும் முதல்ல யாரை தான் உள்ள தள்ளி விடுறது? யோவானை தான் தள்ளி விடுறது. ஆனால் அவனும் அந்த கூட்டத்தில் இருக்கிறான். ஆனால் அவனுக்கு பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தவில்லை. பேதுருவுக்கு பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறாரு? இயேசு கிறிஸ்து யார் என்பதை இயேசு இன்னொரு இடத்துல சொல்லி இருக்கிறாரு. என்ன யார் வெளிப்படுத்தணும்? என்னை குறித்து, இயேசுவை குறித்து வெளிப்படுத்த வேண்டியது பிதா யாருக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் அவர் என்ன செய்வாராம்? 12 சீஷர்களில் ஒரே ஒரு சீடனுக்கு மாத்திரம் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்து, தன்னுடைய தெய்வத்துவத்தை குறித்து, அவர் திருத்துவத்தில் ஒரு நபர் என்பதையும், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்பதையும் குறித்து பிதாவாகிய தேவனே வெளிப்படுத்துறார். இப்ப உடனே அந்த கூட்டத்தில் பேதுருக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். எப்பயுமே யோசிச்சு பாருங்களேன், ஒரு தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாம் தேவ சித்தத்தை செய்வதற்கு இறங்கிட்டோன்றத 4 பேருக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு அடையாளப்படுத்திட்டா நம்மை அறியாம ஒரு பெருமை நமக்குள்ள ஒரு ஓரத்தில் என்ன செஞ்சிடும்? வந்துடும். என்னட்ட ஆண்டவர் பேசிட்டார், பர்ற பிதாவாகிய தேவனே என்னை குறித்து என்ன செஞ்சிட்டாரு? வெளிப்படுத்திட்டார்ப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? ஒரு பெருமை வந்துடும். அதே அதிகாரத்தில் தொடர்ச்சியாய் வாசிக்கிற இப்ப இது தேவனுடைய ஆவிக்குள்ளாய் பேதுரு காணப்பட்ட போது அவன் தேவனுடைய திட்டத்தை, அவன் வார்த்தை என்ன செய்யப்படுகிறது? வெளிப்படுகிறது. ஆனா அதே நேரத்தில் பின்பதாக நாம் வாசிக்கிறோம். 21வது வசனத்தை வாசிப்போம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்ப தேவன் இயேசு கிறிஸ்து, இப்ப அவர் தான் ஜீவனுள்ள தேவகுமாரன் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்திட்டார். இப்ப இயேசுவுடைய பர்பஸ், இயேசுவுடைய நோக்கம் என்ன என்றால், இந்த பூமியில் அவர் பாடு அனுபவித்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பணும். இதுதான் பிதாவினுடைய திட்டம். அதை நிறைவேற்றுவதற்கு தான் இந்த பூமியில் இயேசு வந்திருக்கிறார் என்பதை தன்னுடைய சீடர்கள்ட்ட சொல்றார். அப்ப இயேசுவுமே நினைச்சிருப்பார், சொன்னவன் எப்பா இப்பதான் பரிசுத்த தேவன் என்ன செஞ்சுட்டாரு? என் பிதா வெளிப்படுத்திட்டாரு, நான் தான் என்னது ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு வெளிப்படுத்திட்டாரு. அப்ப இதுவும் புரிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சிருப்பாரா இருக்கும் இயேசு. இதை சொன்ன உடனே பேதுரு அதான் சொன்னேன், என்ன மாமா முந்திரிக்கோட்டை மாமா, இப்ப என்ன சொல்றாருன்னு பாப்போம் நம்ம மாமா. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், எப்பா பெரிய பெரிய வார்த்தையை சொன்ன உடனே நம்மால் ரொம்ப பொலைட்டான ஆள், கூட்டத்தில் கூட கேட்கல. அது கேட்காதது அவனுக்கு நல்லது. ஏன்னு நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது. தனியா கூட்டிட்டு போயிட்டு, ஆண்டவரே இது நேரிடக்கூடாது. 5 அப்பம் 2 மீன் சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லை. மீன் ஒரு பக்கத்துல முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படல. ஆனால் நீங்க சொல்லிட்டீங்கப்பா அப்படின்னு போடுறேன். போட்டே அமிழ்ந்து போகத்தக்க விதத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மீன்களை கொடுக்குறாரு, டெய்லி போஷிக்கிறாரு. எல்லாருக்கும் முன்னாடி ஒரு பெரிய தலைவனோட கூட நடக்கும் போது ஒரு பெரிய கெத்து, இதெல்லாம் இருந்து ஒரு நல்ல ஒரு இமேஜ் அந்த ஊர்ல கிரியேட் ஆயிருச்சு. இப்ப சடனா வந்துட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா, நான் இந்த பூமிக்கு முடிவு சொல்லிட்டு என்னை எல்லாரும் சேர்ந்து பிடிக்க போறாங்க, அடிக்க போறாங்க, சிலுவையில தொங்க விட போறாங்க, அதோட என் வாழ்க்கை முடிஞ்சிடும், நான் போயிடுவேன்னு சொன்னா பேதுரு சொல்ற, இது எப்படி நடக்கணும்? ஐயோ அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்ப நானுங்க தலைவர் என்று நினைச்சிருக்கிற நீங்க போயிட்டு அப்புறம் எங்க கதி என்ன அப்படின்ற ஒரு சிந்தனை பேதுருக்குள்ளாக என்ன செய்யுது? வருது. பேதுரு என்ன சொல்கிறார்? 22வது வசனத்தை திரும்ப வாசிப்போம். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் ஆண்டவரே உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அடுத்தது நடக்க கூடாதுன்னு சொன்ன எல்க வரைக்கும் ஓகே. இப்ப அவருக்கு கொஞ்சம் கூட கான்ஃபிடென்ட் ஜாஸ்தியா வருது. ஏன்னா அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே அவர் சொன்னாரு. என்னன்னு சொன்னாரு? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். இயேசுவே சொல்லிட்டாரு, பிதாவாகிய தேவன் தான் உன் மூலமா என்ன செஞ்சிட்டாரு? பேசிட்டாருன்னு. அப்ப அதுவும் தேவ வார்த்தைனா இதுவும் தேவ வார்த்தையா இருக்கும்னு இயேசு நினைச்சிருவாருன்னு நினைச்சிருப்பாரு. யாரு? பேதுரு. ஆனா இயேசுடைய ரியாக்ஷன் எப்படி தெரியுமா இருந்துச்சு? எப்பா நீ அப்படி சொல்லிட்டியாப்பா, சரிப்பா அப்படி இருக்கும்பா, பரவாயில்லப்பா அப்படின்ற எந்த சமாளிஃபிகேஷனும் சோப்பும் சூப்பும் போடலை இயேசு. சோப்பும் சூப்பும்
போடல. ஆனா இயேசுவுக்கு தெரியும் இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தார் என்று. அதனால இவன் சூப்பு போட வந்து இயேசுவை அடுத்தது என்ன செய்யறானா, கடிந்து கொள்றாராம். இவரே இயேசுவை என்ன செய்யறாராம், கடிஞ்சும் கொள்ற அளவுக்கு தைரியம் என்ன செஞ்சிருச்சு, உள்ளுக்குள்ள வந்துருச்சு. விட்டாரு ஒரு அரை டப்பார்னு. என்ன விட்டாரு ஆண்டவரே, அப்பாலே போ, என் பின்னே போ சாத்தானே, தேவதூதனேன்னு சொன்னாரா? இப்ப இயேசு வந்து பேதுருவை பார்த்து சாத்தானேன்னு சொன்னாரா? யார சொன்னாரு, யார சொன்னாரு? அதை தொடர்ந்து நாம் வாசித்தோம் என்றால் தான் தெரியும். வாசிப்போம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். எனக்கு நீ என்னதான் இருக்கிறாய், தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நீ இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தி, தேவனுக்கு ஏற்ற, இதுக்கு முன்னாடி நீ தேவனுக்கு ஏற்றவை சிந்தித்த, தேவனுக்கு ஏற்றவைகளை தேவன் சொன்னதை நீ வெளிப்படுத்தின உண்மை. ஆனா இப்ப நீ பேசுற பாரு, இது தேவனுடைய வார்த்தை இல்ல. கொஞ்சம் ஒரு 4-5 வசனத்துக்கு முன்னாடி நீ தேவ வார்த்தையை பேசின. ஆனா 5 வசனத்துக்கு பின்னாடி இப்ப நீ என்ன செய்யற, மாம்சத்தின் சிந்தை உள்ளத்துல இருந்து என்ன செய்யுது, வெளிப்படுது. ஆமென். நீ எனக்கு என்ன செய்கிற, தேவ திட்டம் செயல்படுவதற்கு இடரலாய் இருக்கிறன்னு யாரை பார்த்து சொல்றாரு, பேதுருவை பார்த்து சொல்கிறார். பிதாவினிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டேன்னு சொன்ன அதே பேதுருவை பார்த்து இயேசு சொல்றாரு, இப்ப நீ எனக்கு என்ன, தேவ திட்டம் என் வாழ்வில் நிறைவேறுவதற்கு நீ என்ன செய்கிற, இடரலாய் இருக்கிறாய். அல்லேலூயா. இப்ப பேதுரு தனியா கூட்டிட்டு போய் ஆண்டவர்கிட்ட பேசுனது நல்லதா நல்லது இல்லையா, நல்லதா நல்லது இல்லையா? கூட்டத்துல இந்த திமிர அவர் காமிச்சிருந்தாருன்னா அத்தனை பேருக்கு முன்னாடி அவருக்கு ஃபீஸு உருவி இருக்கேன். ஆல்ரெடி அவருக்கும் யோவானுக்கும் ஒத்தே போகாது. பேதுருக்கு எப்பயுமே யோவான் மேலே ஒரு கடி இருந்துக்கிட்டே இருக்கு. எப்போ பார்த்தாலும் அவன் ஆண்டவரோடையே நெருக்கமாக இருக்கான், அவரோட ஐக்கியமாகவே இருக்கிறானே, அவன் பேச்சு வித்தியாசமாக இருக்கு. இந்த எண்ணம் எப்பயுமே பேதுருக்கு என்ன செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், இருந்துக்கிட்டே தான் இருக்கும். யார் பெரியவனா இருப்பா, அது ஒரு கான்வர்சேஷன். அடுத்தது ஏதாவது ஒரு காரியம், இயேசு கடைசி பந்தி, பஸ்கா பந்தியில் உட்காந்துருக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, எப்பா இன்னைக்கு என்ன ஒருத்தன் காட்டி கொடுத்துருவான். உடனே அங்கேருந்து ஏவி விடுறாங்க. கேளு நீ கேட்டீங்கன்னா உடனே என்ன செஞ்சிருவாங்க. இந்த நிறைய பேருக்கு ஆட்கள் ஃபேவரிசமான பீப்புள் இருப்பாங்க, ஃபேவரட் பீப்புள். ஏதாவது ஒரு காரியம் சாதிக்கணும்னா முன்னாடி யாரை விடுவாங்க, ஃபேவரட்டான ஆளை விட்டு காரியத்தை என்ன செய்வாங்க, சாதிப்பாங்க. இது மாதிரி பேதுரு யாரை விடுவார், யோவானை விட்டுட்டு என்னன்னு கேட்டு சொல்லுவேன், என்னன்னு கேட்டு தான் சொல்லுவேன். கடைசியாக உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமும் இவருக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிடுவார். அப்போ கூட அவன் மனசில் அவனுக்கு என்ன நடக்கும்னு சொல்லுங்க இயேசு. நம்ம கதை என்னன்றதை சொல்லிட்டாரு, அதோட நிறுத்துறதை விட்டுட்டு அடுத்த உடனே அவன் சிந்தனை எங்கே தான் போகுது, அடுத்தவனுக்கு என்ன நடக்குது, அதுவும் வேற யாரும் இல்லை, யோவானுக்கு என்ன நடக்குது, அதை தான் எனக்கு தெரியணும். அப்போ இவங்க 2 பேருக்குள்ள இயேசு இருந்த காலத்திலே அப்போஸ்தலர்கள் சீசர்களா இருந்தவர்களுக்குள்ளே என்னது இல்லை, அவர் மகிமைக்குள்ளதான் இருக்கிறாங்க, அவரோட ஒன்னாவே தான் இருக்கிறாங்க. இதுல சீஷர்கள 2 கேட்டகரி இருக்கு. ஒன்னு இயேசுவின் வெளிவட்டத்தில் இருந்தவர்கள், ஒன்னு இயேசுவின் உள்வட்டத்தில் இருந்தவங்க. ஆனா பேதுருவையும் யோவானை எடுத்து பாருங்க, உள்வட்டத்துக்குள்ள இருந்த ஆட்கள், வெளியில தெரியவே செய்யாது. இதுங்க பண்ற எல்லா அட்டூழியங்களும் வெளியில என்ன செய்யாது. ஆனா இயேசுவுக்கு எல்லாமே தெரியும். ஆனா தெரியாத மாதிரி அவரும் என்ன செஞ்சுக்கிற வேண்டியதான் இருக்கு. சில இடங்களில் பொறுத்து போக வேண்டியதா இருக்கு. ஆனா கொடுக்க வேண்டிய நேரத்துல கரெக்டான பதிலையும் இயேசு என்ன செய்கிறாரு, கொடுக்கிறார். இதோட முடியல. இப்ப கடைசியாய் வருகிறது, இவரை அந்த முந்திரி கொட்டைன்னு சொல்றோம்ல, அதுல அடுத்த ஒரு பகுதிக்கு நேராய் வரப்போகிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து மத்திய எழுதினதான சுவிசேஷம் 26வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்வோம். நமக்கு இந்த பகுதி ரொம்ப அழகா தெரியும். இன்னைக்கு இல்லை, நம்ம ரெகுலராகவே இது தேவனை குறித்து, தேவனுடைய பாடுகளை குறித்து, கிறிஸ்துவின் பாடுகளை நாம் நினைவு கூறும்போதெல்லாம் இதை நம்ம என்ன செய்கிறோம், தியானிக்கிறோம். 26வது அதிகாரத்தில் 26வது அதிகாரத்தினுடைய 33வது வசனத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளும். இப்போ இயேசு சொல்றார், அவர் திரும்பவுமே எதை தான் பேச ஆரம்பிக்கிறாரு, என்னதான் ஆரம்பிக்கிறாரு, அவருடைய பாடுகள். 31வது வசனத்திலிருந்து வாசிப்போமா. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். இந்த ராத்திரியில் எல்லாரும், இங்க இருக்கிற எல்லாரும் என்னால என்ன செய்வீங்க,
இடறல் அடைவீங்க. ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். தீர்க்க தரிசனமா சொல்றாரு, எப்பா இது நடக்கும், இன்னைக்கு எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிருவீங்க, ஆனா அது ஒரு பாதை, அதை கடந்து நான் உயிர்த்தெழுந்த பின்பு நான் என்ன செய்வேன், உங்களுக்கு முன்பதாகவே எங்கு போய்விடுவேன், கலிலேயாவுக்கு போய்விடுவேன்னு சொல்றார். சொன்ன உடனேயே நம்ம மாமாவுக்கு அவருக்கு தான் அது அவர் பேசிட்டு இருக்கும் போதே பிரெயின் ஓவர் ஹீட் ஆகி பிபி என்ன செஞ்சிருச்சு, ஹை ஆகி வார்த்தை வெளியில வருது. எப்படி வருது? பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, உடனே இன்ஸ்டன்டா பேதுருக்கு வார்த்தை வந்துருச்சு. என்னன்னு வந்துருச்சு? உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் பார்த்துக்கோங்க இயேசுவே, உம்மை நினைச்சு இங்க இருக்கிற அத்தனை பேர் இருக்கிறானுவ பாருங்களேன், இவனுங்க எல்லாரும் இடறல் அடைஞ்சா கூட நான் ஒரு காலம் இடறல் அடையேன் என்றான். நான் ஒரு காலம் இடறல் அடையேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப நேசிக்கிறேன். இந்த ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்றவனை எல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல போடணும். எதுக்குன்னா அவன் தான் ஆளா உன்னை தெரியாதுன்னே சொல்லிட்டு போற ஆளுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது இயேசுவுக்கே நடந்த விஷயம்தான். ஆண்டவருக்கே நடக்கும்போது நமக்கு என்ன நடக்காமையா இருக்கும் போது, யாரு இடறல் அடைஞ்சாலும் நான் இடறல் அடையவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? பேதுரு சொல்றார். பேதுரு சொன்ன உடனே ஆண்டவர் அடுத்தது, ஆண்டவருக்கு அடுத்த பதில் இருக்கு பாருங்களேன். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். எத்தனை தடவை மறுதலிப்ப? 3 தடவை. 3 முறை நீ என்ன செய்ய போகிற? மறுதலிக்க போற. உடனே இவன் வாய் திரும்பவும் சும்மா இருந்துச்சு? ஏற்கனவே ஒரு ஸ்டெப் முடிச்சாச்சு. அடுத்த கட்டம் என்ன வருதுன்னு பாப்போம். 35வது வசனம். அதற்கு பேதுரு நான் உம்மோட மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சாக கூட செய்வேனே தவிர உம்மை என்ன செய்ய மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன். நாம் ரட்சிக்கப்பட்ட காலங்களில், தேவனோடு ஐக்கியமாய் இருந்த காலங்களில், தேவனுடைய அன்பை ருசி பார்த்திருந்த காலத்தில் ஆண்டவரை நம்ம விட்டு கொடுக்கறதே இல்லை. இன்னைக்கு நிறைய நேரங்களில் பேதுரு இயேசுவை மறுதலித்ததை குறித்து நம்ம பிரபலமா பேசுவோம். இப்ப இன்னைக்குமே நம்ம நிறைய காரியங்களை பேசி இப்ப நான் கரெக்டா வந்திருக்கிற இடம் என்னது, மறுதலிக்கிற காரியத்தை குறித்து. ஆனா இன்னைக்கு நம்ம பேதுருவை சொல்லுவோம், அன்னைக்கு இயேசு கூட இருந்தானே. இப்ப நீங்க நம்ம தியானிச்சோம் பாத்தீங்களா, ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், ஆண்டவருடைய நன்மைகள், மறுரூபமாக்கப்பட்ட மலைகள், அற்புதம் செய்த இடத்துல இயேசுவோடு கூட பிரயாணம் பண்ணது, அவரோடு கூட ஒலிவ மலைக்கு கடந்து சென்றதுல, இதுல எல்லாத்துலயுமே அவரோடு கூட பயணம் பண்ணிட்டு எவ்வளவு என்ன துணிச்சல் வந்துச்சு பாரு அவனுக்கு. இயேசுவை மறுதலிச்சுட்டான் பாரு அப்படின்னு நம்ம நிறைய நேரங்களில் சொல்லுகிறோம். இன்னைக்கு அதே மாதிரி தான் நாமும் இயேசுவை ருசி பார்த்திருக்கிறோம், அவருடைய அன்புல இருந்திருக்கிறோம். நமக்கு இயேசப்பா அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. நாம் தேவனை குறித்து அறிந்த நாம் எத்தனை இடத்தில் நாம் இயேசுவை இன்று மறுதலித்து கொண்டு இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனை இடத்துல இயேசுவை குறித்து சொல்லுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குது, ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு வெக்கம். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் சொல்லுவதற்கு எனக்கு என்னதான் இருக்கு, வெக்கமா இருக்கிறது. நான் என்ன செய்ய முடியும், என்னால தைரியமா சொல்ல முடியல. அது இயேசுவை மறுதலிக்கிறதற்கான ஒரு பாயிண்ட். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எத்தனை வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சி இயேசுவை நம்ம சொல்லாம விட்டுருக்கோம். பேதுரு 3 முறை தான் இயேசுவை மறுதலித்தான். பேதுரு 3 முறை மறுதலித்தான். நாம் அனுதினமும் எத்தனை நாள் மறுதலிக்கிறோம்? அனுதினமும் எத்தனை சூழ்நிலைகளில் இயேசுவை மறுதலிக்கிறோம்? தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய கரங்களிலே வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரே, இந்த வார்த்தையை எத்தனை நாள் நாம் மறுதலிக்கிறோம்? நாம் எத்தனை நாள் வாசிப்பதற்கு, அவருடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு, அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து இருப்பதற்கு நாம் மறுதலிக்கிறோம்? மறுதலிப்பு என்பது இயேசு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவதல்ல, அவரை அறியாமல் இருப்பதற்கு எனக்கு வாய்ப்பு இருந்தும் நேரம் இருந்தும் நான் தேவனை குறித்து அறியாமல் இருப்பதற்கு நான் என்னை மாற்றிக்கொள்வதும் மறுதலிப்பதற்கு சமம்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க இயேசுவை கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாதான் மறுதலிப்புன்னு. இல்லை, இயேசுவை இப்ப நமக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு, அந்த அறிவை நமக்கு தந்துட்டாரு. ஆனா அவரை குறித்து அறிய வேண்டிய விதத்துல நான் அறிவதற்கு நான் நேரத்தை ஒதுக்கல, நான் அவருடைய வசனத்தை தியானிக்கல, அவருடைய பாதத்துல போய் அமரலைன்னா நான் இயேசுவை மறுதலிக்கிறேன். ஆமென், ஆமென்.
இன்னைக்கு நிறைய நேரத்தில் பேதுரு மாமாவை சொல்லிடுறோம், இந்த மாமா இயேசுவை மறுதலிக்கவே மாட்டேன், செத்தா கூட சாகுறேன். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, உனக்காக நான் சாகுறேன். சாகுற எவனும் சொல்லவே மாட்டான் ஜாவேன், அவன் செத்துருவான். ஆனால் இந்த சாவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுற எது சாகாது. பேதுரு செத்தாரு, 3 தடவை மறுதலிட்டு எஸ்கேப். இந்த மறுதலித்த 3 முறையும் பேதுரு பலமாக பண்ணுவார். எப்படி தெரியுமா பண்ணுவார் பலமா? 26வது அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்வோம். 70வது வசனம். முதலாவது முறை அவன் என்ன செய்கிறான்? 69 வாசிப்போம். அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்து இருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்து அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோட கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். எல்லாருக்கும் முன்னாடி, எல்லாரும் உம்மளால இடரல் அடைஞ்சாலும் நான் அடைய மாட்டேன். 1வது பாயிண்ட். 2வது பாயிண்ட், செத்தா கூட சாவே, ஆனா உண்மை நான் என்ன செய்ய மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்ன பேதுரு அந்த பெண்மணிக்கு முன்னாடி, எல்லாருக்கும் முன்னாடி சொல்றான், நீங்க பேசுற டாபிக்கே என்னன்னு எனக்கு தெரியவே செய்யாது. 2வது மறுதலிப்பு எப்படி வருது? 72வது வசனம். 71 வாசிங்க, அப்பதான் அடுத்தது புரியும். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, அடுத்த 2வது நம்பர் பார்க்கறாங்க, இவனும் நசரேயனாகிய இயேசுவோட கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். நீயும் அவரோடு கூட சுத்தின டீம்ல நீ ஒரு ஆள் தானே, ஏன்னா எப்ப பார்த்தாலும் இவர் தானே பாடி கார்டு மாதிரி இயேசுவோட இருப்பாரு. அப்ப அதை அவங்க என்ன செய்யறாங்க, ஹைலைட் பண்ணி சொல்றாங்க. உடனே பேதுருக்கு தான் அடுத்த வார்த்தை, அவருக்கு தான் டைமிங்கே மிஸ் ஆகாதுல்ல, ரைமிங் மாதிரி வந்துரும் அவர் டைமிங். சொல்லுங்க பாப்போம், அடுத்து என்ன சொல்றாரு அவரு? அவனோ மனுஷனை நான் அறியேன். இந்த மனுஷனை எனக்கு தெரியவே செய்யாதுப்பா, இந்த மனுஷனை எனக்கு யாரதான் பேசிட்டு இருக்கீங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 73வது வசனம். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவின் இடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். உன் வார்த்தையே உன்னை காட்டி கொடுத்துருதியா, நீ அவர் கூட தான் இருந்த. ஏன்னா இயேசு கூட இருந்தவர்கள் எல்லாரும் சாதாரணமா இருக்க முடியாது. அவன் பேச்சு மாறிடும், அவன் குணாதிசயம் மாறிடும், அவனுடைய செயல்கள் மாறிடும், அவன் நடப்பு மாறிடும், அவன் பார்வை மாறிடும். அது மாதிரி மாற்றப்பட்ட பேதுரு அவன் சாதிச்சு பார்க்கறான். நீங்க பேசுற டாபிக்கும் புரியல, நீங்க சொல்ற ஆளையும் எனக்கு தெரியாது, ஆனா அவன் வாழ்க்கை காட்டி கொடுத்துருச்சு. அவர் யாரு கூட தான் வாழ்ந்துட்டு இருந்தவன், யாரு கூட தான் இருந்தவன், இயேசு கூட இருந்தவன் என்பதை அவனுடைய பேச்சு, அவனுடைய செயல்கள் என்ன செய்துச்சான், காட்டி கொடுத்துச்சான். இவ்வளவு சொன்ன உடனே சாருக்கு பிபி என்ன செஞ்சிருச்சு, கூடிருச்சு. இப்ப என்ன சொல்றாரு அவர் உடனே? அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி, அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். சத்தியமா எனக்கு தெரியாது. இப்ப நிறைய பேர் சொல்லும், ஏதாவது ஒரு காரியத்தை, ஏப்பா இப்படி ஒரு காரியம் நடந்து போச்சு, நீங்க பாத்தீங்களா, சத்தியமா தெரியவே தெரியாது. ஆனா உண்மையா அந்த விஷயத்தை செஞ்சாலே யாராதான் இருக்கும், அந்த சத்தியம் பண்ற ஆளா தான் இருக்கும். ஆனா இந்த சத்தியத்துக்கு பின்னாடி இந்த ஆளுக்கு எதுவுமே தெரியாது. நிறைய பேருடைய பேர் சத்தியமா இருக்கும், ஆனா பேசுற வார்த்தைக்குள்ள பேருக்கும் வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா பேதுருடைய வாழ்க்கையில பாருங்க, 3 முறை செத்தா கூட சாவே மறுதலிக்க மாட்டேன்னு சொன்னா, 3 முறை பகிரங்கமாக அத்தனை பேருக்கு முன்னாடியும், இவன் பகிரங்கமா 3.5 வருஷம் அவர் கூட சுத்தனப்ப பார்த்தவங்க தான் அங்க நிக்கிறாங்க. ஆனா பகிரங்கமாய் சொல்லுகிறான், இயேசு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொன்ன மாதிரிவே 3வது முறை அவன் போய் சொல்லி முடித்த போது, தன்னை மறுதலித்த போது சேவல் கூவிச்சு. ஆமென், ஆமென். இப்ப பாருங்க, ஆண்டவரோடு ஐக்கியமா இருந்தவனுடைய ஐக்கியம் விரிசல் எங்க வந்துருச்சு, அவரை மறுதலித்த போது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போமே, எந்தெந்த இடத்தில் நாம் இயேசுவை மறுதலித்து கொண்டிருக்கிறோம். அனுதின வாழ்க்கையில் மற்றவர்கிட்ட நம்ம இயேசுவை சொல்லுகிறதுல மறுதலிக்கிற காரியத்தை யோசிக்காம, ஆண்டவருடைய சமூகத்துல நானும் ஆண்டவருன்ற இடத்துலயே எத்தனை இடத்துல நம்ம ஆண்டவரையே ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். நம்ம நினைக்கிறது அவருக்கு எப்படி புரிஞ்சிட போகுது, அவர் என்ன நினைச்சிருவார். பூனை பால் குடிக்க போய் நிற்கும் போது கண்ணை மூடிடுமா, கண்ணை மூடிட்டது என்ன செய்யும், வேகமாக போய் பால் குடிக்கும் அல்லது எதையாவது ஒன்று எடுத்து சாப்பிடும். இந்த பூனைக்கு சிந்தனை என்னன்னா, இது கண்ணை மூடி இருக்கிறதுனால தன்னை சுற்றி இருக்கிற உலகமே யாரும் பார்க்கல, இருட்டாயிருச்சு,
நம்ம மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் முழு உலகமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. இவங்க ஒரு ஆள் கண்ணு மட்டும்தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? மூடி இருக்கு. இன்னைக்கு நிறைய இடங்களில் நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படிதான் சிந்திக்கப்பட்டு நாம் நம்மை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரை ஏமாத்துறோம். ஜெபிச்சியா? ஜெபிச்சேன். என்ன ஜெபிச்ச? ஜெபிச்சேன். என்ன ஜெபிச்ச? அதான் ஜெபிச்சேன்னு சொல்றேன்ல. என்ன ஜெபிச்ச? அதுதான் ஜெபிச்சேன்னு சொல்றேன்ல. ஏன்னா ஜெபிக்கல. பைபிள் வாசிச்சியா? வாசிச்சேன். என்ன வாசிச்சேன்? உடனே நம்ம மைண்ட்ல காலாண்டர் போயிடும். இன்னைக்கு டேட் என்னடா? நீதிமொழிகள் 4ஆம் தேதி. அதான் ஞாபகமா என்ன செஞ்சிடலாம், சொல்லிடலாம். அடுத்து எந்த அதுல என்ன பேசினாரு அப்படின்னா, அது வாசிச்சேன். நான் வாசிச்சேன், கடகடன் வாசிச்சிட்டேனா. அது எவ்வளோ ஏமாத்துக்கள், எவ்வளோ விஷயங்கள் தேவனுடைய காரியத்தில் நாம் பண்ணுகிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் இந்த மாதம் நம்மளை ரெஸ்டோர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் ஃபஸ்ட்டு நம்மளை ரெஸ்டோரேஷன் பண்ண விரும்புகிறது எந்த இடத்துல அப்படி நம்ம பார்க்கிறோம் என்றால், அவரோடு இருக்கிற உறவில் நம்மை ஒன்று சேர்க்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பேதுரு இவ்வளவு நடந்து முடியுது. கடைசியா பாருங்க, 75வது வசனத்தை வாசிப்போம். 74 மற்றும் 75 வாசிப்போம். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே, நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். மனம் கசந்து அழுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவன் என்ன செய்றான்? 75வது வசனத்தினுடைய முதல் பகுதியை வாசிப்போம். பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே 75 ஓகே, கடைசி பகுதியை சொல்லுங்க, வாசிங்க. நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வார்த்தைகளை நினைத்து கொண்டு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளோடு இருக்க, நம்மளுடைய வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை அறிகிற விஷயங்கள்ல நாம் எந்த இடத்தில் தவறுகிறோம் என்கிற நினைவு வரும்போது நாம் செய்ய வேண்டிய பகுதி 2 காரியங்கள் உண்டு. பேதுரு என்ன செய்தான் தெரியுமா? அவன் இருந்த சூழ்நிலைகளை விட்டு வெளியிலே வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேபி எல்லாருக்கும் முன்னாடி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம். இவங்கள மாதிரி ஜெபிக்க முடியாதுப்பா, இவங்கள மாதிரி வேதம் வாசிக்க முடியாதுப்பா, இவங்கள மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையை பேச முடியாதுப்பா, பயங்கரமாப்பான்னு 4 பேர் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தெரியும் நம்ம எவ்வளோ நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிறோம். ஆமே. நாம் இருக்கிற சூழ்நிலைகள் நம்மளை குறித்து மற்றவங்க எப்படி வேணாலும் நினைக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு நாம் வெளியில் வரணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப் என்ன செய்யணுமா? மனம் கசந்து அவன் அழுதான். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளுடைய தவறை உணர்ந்து, ஆண்டவரே நீங்கள் என்னை நம்பி, ஏன்னா பேதுருவை தான் எல்லாத்தையும் விட தன்னுடைய சீஷர்களை, அப்போஸ்தலர்களை எல்லாரையும் யார் கையில் தான் இயேசு கொடுத்துருந்தாரு? பேதுரு கையில் தான் கொடுத்துருந்தார். அவன் தான் ஒரு லீடர்ஷிப்பில் ஒரு தலைவனாக இருந்தான். இப்போ அந்த தலைவனுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத விதத்தில் வைராக்கியமாய் நின்றவன், ஆண்டவருக்காக ஜீவனே கொடுக்கிறது, இயேசுவை பிடிக்கிறதற்கு கெத்செமனே தோட்டத்திற்குள்ளாக பிரதான ஆசாரியனுடைய போர்ச்சேவர்கள் வந்தப்போ ஒருத்தவன் காதை என்ன செஞ்சுட்டான்? ஒரே வெட்டு தான். எங்கள் இயேசுவை தொட நீ வந்து உனக்கு காது என்ன செய்யாது? மீன் வெட்டுறவங்களுக்கு காது தான் முதல்ல போகும், போ அப்படின்னு. அந்த இடத்தில் கூட இயேசு அந்த காதை எடுத்து ஓட்டி அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார். அந்த இடத்துலையும் பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, வாள் எடுத்து என்ன செய்? உரையில் போடு. வாள் எடுக்கிறவன் வாளால் என்ன செய்வான்? மடிந்து போவான். இது இல்லை ஒரு மாதிரிகை. கிறிஸ்தவ சாயல் மாம்சீகம் வெளிப்படுவதற்கு அல்ல. நீ அந்த இடத்துல சரியாகுன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் விட்டுட்டு ஓட போறாங்க. அப்போ கூட அவனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? சரிப்படுத்துகிறார். இவன் எப்பொழுது மனம் கசந்து அழுது தன்னை வெட்பு கொடுத்தானோ அப்பொழுது தெய்வீக அந்த கம்பேஷன், தெய்வீக கிருபை
பேதுருடைய வாழ்க்கையில் வந்தது. அவனை எப்படி ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணினார் என்பதை யோவான் எழுதினதான சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 15 மற்றும் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜான் காஸ்பல் சாப்டர் 21 verse 15 and 16. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? இயேசு மரித்துட்டாரு, அடக்கம் பண்ணப்பட்டாரு, இதோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு பழைய வாழ்க்கைக்கு அவன் மட்டும் போல, அவனோட சேர்ந்து மற்றவங்களும் இழுத்துட்டு என்ன செஞ்சாச்சு? பின்மாறி போகிறவங்க எப்பயுமே தான் ஒரு ஆளாக போக மாட்டாங்க, ஒரு கூட்டத்தை என்ன செஞ்சிருவாங்க? இழுத்துட்டு போவாங்க. இவன் போயாச்சு, ஆனாலும் அவனை தேடி இயேசு போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இயேசு அவனை பார்த்து எத்தனை முறை பேதுரு மறுதலித்தான்? 3 முறை. இப்போ ஆண்டவர் எத்தனை முறை கேட்குறாரு? 3 முறை கேட்குறாரு. அவன் மறுதலித்ததை சரிப்படுத்துகிறார். மறுதலித்த ஒவ்வொரு முறையும் மறுதலித்ததை அவன் அறியேன்னு சொல்கிறான், அவரை தெரியாதுன்னு சொல்கிறான். இப்போ நான் அவனை நேசிக்கிறப்பா, உண்மை நேசிக்கிறப்பா அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்கிறார் பாருங்க. அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்றான். அதற்கு அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்றார். அடுத்தது 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இப்ப உடைந்து போகிறான் பேதுரு. ஃபஸ்ட்டு தைரியமாக சொல்லிட்டான், 2வது கொஞ்சம் பதட்டத்தில் சொல்கிறான், 3வது முறை அவனால் அந்த வார்த்தையை தைரியமாய் சொல்லக்கூட அவனுக்கு முடியலை. ஏன்னா இந்த இடத்துல அவன் உண்மையாய் இயேசுவை நேசிக்கிறான். அவன் செய்த தவறை உணர்ந்து இனி இப்படி ஒரு வாய்ப்பு ஏதாவது நான் எப்படி சரிப்படுத்தலாம், அந்த ஒரு ஒரு உணர்வு அவனுக்குள்ளாக வந்துருச்சு. ஐயோ, நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைச்சனோ, யாரை காட்டி கொடுக்க கூடாதுன்னு நினைச்சனோ, யாரை மறுதளிக்க கூடாதுன்னு நினைச்சனோ, யாரை விட்டு விட்டு கடந்து செல்லக்கூடாதுன்னு நினைத்தனோ, அந்த நபரை நானே என்ன செஞ்சுட்டேன், இழந்துட்டேனே. ஆனா அந்த நபர் என்னை திரும்பவும் வந்து என் மேல அன்பா, அதே அன்புல, அதே பாசத்துல, ஒரு விஷயம் கூட மாற்றம் இல்லாம, என்ன நீ இப்படி பண்ணிட்டீல அப்படின்னு ஒரு வார்த்தை கூட, அந்த முகபாவனையில கூட இயேசு பேதுருவை பார்த்து கேட்கவே இல்லை. நீ என்ன நேசிக்கிறியாப்பா? எவ்வளவுக்கு நீ என்ன நேசிக்கிற? இந்த இரவு வேளையில் ஆண்டவர் நம்மளோடு அதைத்தான் பேசுறாரு. ஒரு காலத்தில் நாம் தேவனோடு இசைந்து வாழ்ந்தவர்கள், தேவனோடு ஐக்கியப்பட்டு இருந்தவர்கள், தேவனுடைய சித்தத்திற்காக வைராக்கியமா எழும்பி நின்ற நம்மளுடைய வேகம் சில சூழ்நிலைகளின் நிமித்தம், சில கடினமான பாதைகள் நம் வாழ்க்கையில வந்தது நிமித்தம் நாம் தேவனை மறுதலித்த இடங்கள் நம் வாழ்க்கையில் காணப்படலாம். பேதுருவை போல திகைத்து போய் நாம் காணப்படலாம். இன்னைக்கு பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில உணர்ந்தான், நான் செஞ்சது தப்பு தான், நான் ஆண்டவரை காட்டி கொடுத்தது அல்லது மறுதளித்தது நான் செய்த பெரிய தவறு, என்னை மன்னிங்கன்னு அவன் கேட்ட போது அவனுடைய மன்னிப்பு ஏற்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆனா இதே மாதிரி தான் இயேசுவின் சீஷனாகிய யூதாஸ் காரியோத், அவனும் இயேசுவோடு கூட இருந்தவன். பட் he is not in an inner circle. இயேசுவுடைய நெருங்கின வட்டத்திற்குள்ளாக இல்லாத ஒரு நபராய் காணப்பட்டான். கடைசியாக அவன் 30 வெள்ளிக்காசுக்காக, அல்ப 30 வெள்ளிக்காசுக்கு தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தான், காட்டி கொடுத்தான். இயேசுட்ட யூதாஸ் காரியத்து வந்த நாளே தெரியும், இவன் தான் என்னை காட்டி கொடுக்க போறான். ஆனா இயேசு ஒரு நாள் கூட, டேய் நீ தானடா, பேதுருட்ட சொல்லியிருக்கலாம்ல, டேய் இவன் தான் என்னை காட்டி கொடுக்க போறவன் சொல்லியிருக்கலாம்ல. அவன் மல்கீசுவின் காதை வெட்டுறதுக்கு பதிலாக இவன் காதை வெட்டியிருப்பான். அப்பவே தூங்கி கிடந்தப்ப
நைட்டோட நைட்டாக காதை வெட்டினானா கழுத்தை வெட்டினானான்னு தெரியாது, அவன் கொலகாரனா போயிருப்பான் பேதுரு. இயேசு சொல்லவே இல்லை. ஈவன் லாஸ்ட் மினிட் பந்தியில் உட்கார்ந்துருக்குறாங்க, ஆண்டவர் சொல்றாரு, என் கூட சாப்பிட்ற ஒரு ஆள் என்னை காட்டி கொடுக்க போகுது. அப்போ கூட எல்லாரும் கேட்குறாங்க, நானா நானா நானான்னு கேட்கும் போது யூதாஸ் காரியத்தை சொல்றான், ரபி நானா? உடனே ஆண்டவர், இல்லைப்பா வேற யாரோ அப்படின்னு சொல்லலை, நீதான்னு சொல்றாரு. ஆனால் அது அந்த நேரத்தில் யாருக்குமே புரியலை. அப்போ கூட அவனை வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்று இயேசு விரும்பவில்லை. முத்தத்தினால் காட்டி கொடுக்கிறான். இரவு வேளைகளை கல்லர்களை பிடிக்கிறது போல இயேசு பிடிக்கிறான். ஆனா அவன் செய்த தவற உணர்றான். ஐயோ, சுத்தமான குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனே. அந்த குற்ற உணர்வு அவனை மனம் திரும்புதலுக்கு நேராய் நடத்தாமல் தற்கொலைக்கு நேராக நடத்தி விட்டது. இன்னைக்கு அநேக நேரங்களில் 2 விதமான சம்பவங்கள் நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நடக்கும். தவறுகள் நடப்பது உண்மைதான், ஆனால் அந்த தவறுக்கு பின்பதாக திருந்தி வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எப்பேற்பட்ட தவறு யோசிச்சு பாருங்க. மறுதலித்தவன், இயேசுவோடு கூட 3.5 ஆண்டுகள் வாழ்ந்து மறுதலித்த பேதுருனுடைய வாழ்க்கை, அவன் மனம் கசந்து தேவனிடத்துல திரும்ப வந்தபோது அவனை அணைத்து அவனை ஏற்றுக்கொண்டு அடுத்து அவன் மேல் இருந்த அந்த ஊழிய பொறுப்பையும் அவன் கைகளை விட்டு தான் பரமேறினார் இயேசு. ஹல்லேலூயா. ஆனால் யூதாசினுடைய வாழ்க்கை, அவன் தற்கொலை செய்து மரித்து போனான். அவனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாய் மாறிவிட்டது. தேவனுடைய உறவு துண்டிக்கப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம், பல சூழ்நிலைகள் இருக்கலாம். இன்று நாம் யாரை போல் ஒரு தீர்மானம் நம் வாழ்க்கையில் எடுக்க சித்தமாய் இருக்கிறோம்? யூதாசை போலா அல்லது பேதுருவை போலவா? இன்று பேதுருவை போல் நம்ம வாழ்க்கையிலும் அநேக விஷயங்கள்ல ஆண்டவருடைய காரியத்தை மறுதலித்து கொண்டிருக்கிற சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படலாம். இந்த இரவு வேளையில நம்மையே அப்படியே அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் உங்களை மறுதலிக்கிற சூழ்நிலைகள், ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இருக்க வேண்டிய இடத்துல நான் மௌனமாய் போய்கொண்டிருக்கலாம். ஆண்டவரை குறித்து பிறரிடத்தில் சொல்ல வேண்டிய இடத்தில் நான் இயேசுவை மறுதலித்து போகிறேனா இருக்கும். என்னால் முடிந்த விதத்தில் பிறருக்கு உதவி செய்து கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்த நான் இருக்கிற என்னுடைய இடத்துல நான் அதை தவறிக்கொண்டு தேவனை மறுதலிக்கிற இடத்தில் நான் காணப்படுகிறேனா இருக்கும். என்னுடைய ஜப வாழ்க்கையில் நான் இயேசுவை மறுதலிக்கிறேன். என்னுடைய வேத வாசிப்பு தேவனோடு ஐக்கியமாய் இருந்த ஆவியில் நிறைகிறதில் நான் இயேசுவை மறுதலித்துக் கொண்டிருக்கிறேன் என்கிற சூழ்நிலையில் இந்த இரவு வேளையில் நாம் காணப்பட்டோம் என்றால், எவ்வளவு காலங்களாக நம்மளுடைய வாழ்க்கையை பட்சித்து கொண்டிருந்த சத்ருவின் கிரியைகளை ஆண்டவர் மாற்றி அந்த வருஷங்களை திரும்ப, அது வருஷத்தின் பலனை, அந்த வருஷத்துல நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மை, இந்த இழப்பின் மூலமாக, இந்த இழப்பின் காலத்துல இழப்பு இல்லாம இருந்திருந்தா எனக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்குமோ அந்த நன்மையை நம் வாழ்க்கையில் திரும்ப தருகிற மாதமாக கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில நியமித்திருக்கிறாரே. நம்மே விட்டு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் எந்த இடத்துல தவறி இருக்கிறப்பா, எந்த சூழ்நிலையில நான் தவறி இருக்கிறப்பா, என்னுடைய வாழ்க்கையில நான் எந்த இடத்துல உங்க பிரசன்னத்தை விட்டு விலகி நிற்கிறேன் ஆண்டவரே. அநேக நேரங்களில் நான் ஜெபிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, உங்க சமூகத்தில் காத்திருப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதில்லை, வேதத்தை வாசிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, உங்களை பற்றி பிறரிடத்தில் அறிவிக்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்கிறதில்லை. ஒரு காலத்தில் அந்த அன்பு பாசலா இருந்துச்சு, இன்னைக்கு எனக்கு உண்மையா இல்லை ஆண்டவரே. எங்களை மன்னிப்பீராக. நீர் விரும்புகிற இடத்துல நாங்க கடந்து வரணும்ப்பா. எங்களை நேசித்ததுனாலதான் உங்க சொந்த குமாரனையே இந்த பூமிக்கு அனுப்புனீங்கப்பா. அந்த மீட்பின் ரட்சிப்பு எங்க வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு தடையா எது காணப்பட்டாலும் அதை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு விசை கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம் டாடி, ஒரு விசை கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அநேக நேரங்களில் எங்க வாழ்க்கையில் வந்த சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்களின் நிமித்தம் ஆண்டவர் எங்களை மறந்துட்டார் என்று நாங்க எங்களுடைய தவறுகளை உணர்ந்து சரிப்படுத்துவதை விட்டு நாங்க உங்களை விட்டுட்டு வழி விலகி போயிருக்கிறோம் ஆண்டவரே.
எங்களை மன்னிங்கப்பா. மீண்டும் அந்த உறவுக்குள்ளாக, அந்த அன்பிற்குள்ளாக, நீங்க எங்க வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற உங்க பரம திட்டத்திற்குள்ளாய் நாங்கள் திரும்பவும் கடந்து வர என் தேவன் கிருபை செய்யுங்க டாடி. எங்களை நீங்க ரெஸ்டோர் பண்ணுவேன்னு சொல்லி இருக்கீங்களே, இழந்தவைகளை திரும்ப தருவேன்னு சொல்லி இருக்கீங்களாப்பா. இந்த இரவு வேளையில நீங்க எங்களோடு இடைப்பட்டீங்களப்பா. எங்களுடைய குறைகளை உணர்த்தினீங்களே, இந்த இடத்துல நான் தவறி இருக்கிறேன் என்பதை நீங்க எங்களுக்கு உணர்த்தி இருக்கீங்களப்பா. அதுல நாங்க சரியாவதற்கு எங்களையே விட்டு கொடுக்கிறோம்ப்பா, எங்களையே விட்டு கொடுக்கிறோம். பரிசுத்த தேவனுடைய கரம் எங்கோ வாழ்க்கையில் தொடுவதாக. குறைபற்றுகிற எங்களுடைய இடங்களில் ஆண்டவரே, அன்று பேதுரு அழுது உங்கள்ட்ட ஒப்பு கொடுத்தப்ப அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்களப்பா. மறுபடியும் உங்க உன்னத ஊழியத்தை செய்வதற்கு, உங்க திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்கு அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களப்பா. அது போல எங்களுக்கும் நாங்கள் எங்களுடைய குறைகளை அறிந்து அதிலிருந்து விலகுகிறவர்களாக, உங்க பரம திட்டத்தில் உம்மோடு ஐக்கியப்படுகிறவர்களாய் காணப்பட தேவனீர் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. ரகசியாந்தடரா நம்மையே விட்டு கொடுப்போமா? இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் கிரியை செய்வதற்கு நாமே விட்டு கொடுப்போமா? எந்தெந்த இடத்தில் நாம் குறைபடுகிறோம், எந்தெந்த இடத்தில் நாம் தேவனோடு ஒன்று சேர வேண்டியதற்கு, எந்தெந்த இடத்துல நாம் தேவனை துக்கப்படுத்துகிறோம், வேதனைப்படுத்துகிறோம் என்பதை அறிந்து ஆண்டவரே எங்களை ஒரு விசை கூட கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக, சுத்திகரிப்பீராக. உங்க விலையேறப்பெற்ற ரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்துவதாக, பரிசுத்தப்படுத்துவதாக, பரிசுத்தப்படுத்துவதாக. பா ரகசியாந்தடரே ரகதல பரபட பலபா தீரியாந்தடர பலபா ஷியாந்தடரே ரகதர பலபர படபா ஷியாந்தடர ராரியாந்தடரே ரியாந்தடர பகாசியாந்தடரோலோபோ ஷேரியாந்தடரபா. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மை நான். பேதுருவை போல நாங்களும் சொல்றோம்ப்பா, உம்மை நேசிக்கிறோம்ப்பா, உண்மை மனதோடு உம்மை நேசிக்கிறோம்ப்பா. ஆராதிப்பேன் உம்மை நான், உண்மை மனதுடன் இரத்தாம்பரம் போலுள்ள, இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றிடுமே. இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றிடுமே. சொந்த ரத்தம் சிந்தியே மகனையே பலியாக்கினீ, சொந்த ரத்தம் சொந்த குமாரனுடைய ரத்தத்தின் விலையாய் எங்களை மீட்டுக் கொண்டீரப்பா. நான் ரட்சிப்படைவதற்காக எங்க பாவத்தை நீங்க சுமந்தீங்களப்பா, எங்க அக்கிரமத்தை நீங்க சுமந்தீங்களப்பா, எங்க வேதனைகளை நீங்க சுமந்தீங்களப்பா. நாங்க உண்மை மறுதளித்ததெல்லாம் நீங்க நினைக்கலையே, எங்களை நீங்க மன்னிக்கிறீங்களப்பா. என் பாவம் சுமந்து தீர்த்தி, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன்,
நேசித்தோர் வேறு கையிலே பெற்ற என் தாயோ நண்பர்கள் என்னுயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வேறு கையிலே நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பெயரை நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பெயரை வளர்த்தீரே இவ்வளவாக உம் நாம மகிமைக்காக வளர்த்தீரே இவ்வளவாக. கரங்களை உயர்த்தி சொல்லுமா, நானும் நேசிக்கிறேனப்பா, நானும் நேசிக்கிறேன். எல்லாவற்றிலையும் நான் என்னைக்கு முன்பதாக என் சூழ்நிலைகளுக்கு முன்பதாக இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும், எல்லா உறவுகளை காட்டிலும், எல்லா நேசங்களை காட்டிலும், எல்லா விருப்பங்களை காட்டிலும் நாம நேசிக்கிறப்பா. ஆராதிப்பேனும் உண்மை மனதுட உம்மை ஆராதிப்பேனும் உண்மை மனதுட என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசிக்க நேசத்தின் ஆழமதே, என்னை நேசிக்கும் நேசத்தின் பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, எங்களுக்கு செய்திருக்கிற கிருபையை நினைக்கும் போது நாங்க உமக்காக எதப்பா செய்ய முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்தி உமக்கு நன்றி செலுத்துவதை விட எங்களுக்கு வேற ஒன்று இல்லப்பா. உயர்த்திடுவே நன்றியோடு ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவே நன்றியோடு. நானும் நேசிக்கிறேன், நானும் நேசிக்கிறேன், எந்த உயிரை காட்டிலும் அப்பா, எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுட ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுட. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பேதுருவை போல இயேசுவை அறிந்தும் அவரோடு கூட அவருடைய நன்மைகளை ருசி பார்த்தும் அவர் நம்ம வாழ்க்கையில அவருக்கு நம்ம தேவைன்னு இருந்த இடத்துல பேதுரு மறுதலித்ததை போல நாமும் நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய உறவுல இருந்து ஆண்டவருக்காய் நான் நிற்க வேண்டிய இடங்களில் வைராக்கியமாய் நிற்காமல் எல்லாரையும் ஒரு ஆள மாதிரி நாம் ஆண்டவரை துக்கப்படுத்தி மறுதலித்து வாழ்கிற வாழ்க்கை நமக்குள்ளாய் காணப்பட்டிருந்தது என்றால், இந்த இரவு வேளையில அவன் மனம் திரும்பினதற்கு பின்பதாக நீ என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்ட போது
உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொன்னது போல இந்த இரவு வேளையில் ஆண்டவர் நம்மளை ரெஸ்டோர் பண்ண விரும்புகிற முதல் படி அவரோடு இருக்கிற ஐக்கியத்தில் நம்மை ரெஸ்டோர் பண்ண விரும்புகிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு, அவர் நம்ம மேல வச்சிருக்கிற தயவு, அவர் நம்ம மேல வச்சிருக்கிற கிருபை, அது ஒவ்வொரு நிமிடமும், அது ஒவ்வொரு நிமிஷமும் அதிகரித்து கொண்டே இருப்பதற்கு நாம் அவரோடு நெருங்கின உறவுடையவர்களாக, அவரோடு ஐக்கியப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம மேல வந்த, நம்ம வாழ்க்கையில் வந்த குறைவுகள், நம்ம வாழ்க்கையில் வந்த ஆண்டவரை மறுதலித்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி, ஆண்டவரே நீங்க எங்க வாழ்க்கையில் அதிசயத்தை செய்கிறவரப்பா, அற்புதத்தை செய்கிறவரப்பா, எங்களை ஒரு விஷயம் கூட மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக. உம்மை முழு மனதோடு நேசிக்கிறவர்களாக, அன்பு செலுத்துகிறவர்களாக, உம்முடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக எங்களை நீர் மாற்றுவீராக. இந்த நாள் ஆராதனை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தீரே. ஒவ்வொரு பகுதியில், தொடக்க பகுதி முதல் இறுதி வரை ஒவ்வொரு பகுதியில் உங்க பிரசன்னம் வெளிப்பட்டது. உங்க வார்த்தையை அனுப்பி நீர் எங்களோடு பேசி இருக்கிறீரே, எங்களோடு இடைப்பட்டிருக்கிறீரே. எங்களுடைய வாழ்க்கையில் நீர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காய் நன்றி. எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக, உங்க பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுவதாக. எங்களுடைய குறைவுகளை நாங்கள் உணர்ந்து உங்க பாதத்தில் ஆண்டவரை நாங்கள் சரி செய்து, ஆண்டவரை இன்னும் வைராக்கியமாக, ஆண்டவரை உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் காணப்பட, ஆண்டவரை பேதுருடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதலுக்கு பின்பதாக அவனுடைய வாழ்க்கையவே நீங்க தலைகளாய் மாற்றினீங்களப்பா. ஆண்டவரே 3000 பேர் ஒரு நாள் ஞானஸ்தானம் எடுக்கிற விதத்தில், 5000 பேர் ஞானஸ்தானம் எடுக்கிற விதத்தில் நீங்க வைத்தீங்களே ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய மாற்றத்தை, மறுரூபத்தையும் உண்டாக்க என் தேவன் கிருபை செய்வீராக. எங்களோடு இடைப்பட்டீரே, உமக்கு நன்றி. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு இணைந்து, ஆன்லைன்ல எங்களோடு கூட இணைந்து ஒவ்வொரு வாரமும் உடைய வார்த்தையை கவனிக்கிற உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவைகள் சந்திக்கப்படுவதாக. இன்னும் அதிகமாய் மோடு கெட்டி நெருங்கி சேர இந்த கடைசி காலத்தின் எழுப்புதலுக்கு ஒவ்வொருவரையும் பங்குள்ளவர்களாய் மாற்றுவீராக. அவர்கள் இருக்கிற ஒவ்வொரு இடங்களிலேயும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. எந்தெந்த இடத்துல தெய்வீக மகிமை வெளிப்பட வேண்டும் என்று காத்திருக்கிறார்களோ, எந்தெந்த சூழ்நிலையில தெய்வீக ஆண்டவரே அப்பா ரெஸ்டரேஷன் அவர்களுடைய வாழ்க்கையில் தேவைப்படுகிறதோ அந்த இடத்துல தெய்வீக தொடுதல் உண்டாகிறதற்காய் நன்றி. சுகம் உண்டாவதாக. யெகோவா ராப்பா, சுகமாக்குகிற தேவனுடைய வல்லமை அவர்கள் சரீரத்திற்குள்ளாய் கடந்து சென்று சுகத்தை கட்டளையிடுகிறதற்காய் நன்றி. தேவ மகிமை வெளிப்படுவதாக. தேவ கரம் வெளிப்படுகிறதற்காய் நன்றி. எங்களையே தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக, உயர்த்தப்படுவீராக. உங்க பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு இடைப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய மகிமையின் கரம் நம்மை தாங்குகிறது, நடத்துகிறது. தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாளில் நம்மளோடு இடைப்பட்டிருக்கிறார். அதை தொடர்ச்சியாக நாம் தேவனோடு ஐக்கியப்படுவதற்கும் அவரோடு இன்னும் அதிகமாய் நெருங்கி அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் மாறுவோம். எந்த இடத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்து கிடக்கிறோமோ அந்த இடத்தை சரிப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. சோர்ந்து போக தேவையில்லை. யூதாஸ் காரியத்தை போல மனதை கடினப்படுத்தி நாம் தவறான பாதைகளை கடந்து செல்ல தேவையில்லை. பேதுருவை போல் நான் ஒரு விஷயம் கூட தேவனுடைய கரத்தில் நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம் என்றால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வாதம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்த பாடல் பாடின பின்பு நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தலைமுறை தலைமுறையாய் வார்த்தை காப்பவரே, தலைமுறை தலைமுறையாய் வார்த்தையை காப்பவரே, பாதையெங்கும் உடனிருந்து குறைவின்றி காப்பவரே, என் பாதையெல்லாம் உடனிருந்து குறைவின்றி காப்பவரே, ஏழை சேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி, ஏழை சேர் அனுதினம் சொல்வே நன்றி, ஏழை சேருக்கு நன்றி,
உதவிகள் செய்தி நன்றி. ஏலசே ஏலசே அனுதினம் சொல்வே நன்றி. பட்சித்த வருஷத்தின் பலனை மறுபடி எனக்கு தந்தீரே. பட்சித்த வருஷத்தின் பலனை மறுபடி எனக்கு தந்தீரே. முன்மாறியும் பின்மாறியும் சரியான நாளில் தந்தீர். முன்மாறியும் பின்மாறியும் சரியான நாளில் தந்தீர். ஏலசேருக்கு நன்றி. உதவிகள் செய்தி நன்றி. ஏலசே ஏலசே அனுதினம் சொல்வே நன்றி. ஏலசேருக்கு நன்றி. உதவிகள் செய்தி நன்றி. ஏலசே ஏலசே அனுதினம் சொல்வே நன்றி. இயேசு ராஜா நன்றி. என் இயேசு ராஜா நன்றி. இயேசுவே இயேசுவே அனுதினம் சொல்வே நன்றி. இயேசு ராஜா நன்றி. இயேசு ராஜா நன்றி. இயேசுவே இயேசுவே அனுதினம் சொல்வே நன்றி. ஏலசேக்கு நன்றி. உதவிகள் செய்தி நன்றி. ஏலசே ஏலசே அனுதினம் சொல்வே நன்றி. ஏலசே ஏலசே அனுதினம் சொல்வே நன்றி. May God bless you. கருமின் தலைமேல் இருப்பதால் நான் தீர்க்கமாய் உரைப்பதை உயிரடைய செய்வார். கர்த்தர் கருமின் தலைமேல் இருப்பதால் நான் தீர்க்கமாய் உரைப்பதை உயிரடைய செய்வார். எலும்புகளும் உயிரடையும், நரம்புகளும் உயிரடையும், உலர்ந்து போனதும் உயிரடையும், மறைந்து இருப்பதும் உயிரடையும். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். ஒன்றுக்கும் உதவாத உலர்ந்த எலும்புகள் மகா சேனையா எழும்புமே. கர்த்தர் சொன்னதை நான் சொல்லும் போது எலும்புகள் ஒன்றோடு இணையுமே. ஒன்றுக்கும் உதவாத உலர்ந்த எலும்புகள் மகா சேனையா எழும்புமே. கர்த்தர் சொன்னதை நான் சொல்லும் போது எலும்புகள் ஒன்றோடு இணையுமே. எலும்புகளும் உயிரடையும், நரம்புகளும் உயிரடையும், உலர்ந்து போனதும் உயிரடையும், மறைந்து இருப்பதும் உயிரடையும். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். காலங்கள் கடந்தாலும் ஒருபோதும் மாறாதே, மாறாதவர் மாற்றம் காண செய்வார். அவர் வார்த்தை ஒருபோதும் மறையாதே, முடியாததொன்றும் இல்லை என் தேவனார். காலங்கள் கடந்தாலும் ஒருபோதும் மாறாதே, மாறாதவர் மாற்றம் காண செய்வார். அவர் வார்த்தை ஒருபோதும் மறையாதே, முடியாததொன்றும் இல்லை என்
செய்வார், செய்வதை சொல்வார். அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். தாமதங்கள் ஒருபோதும் தடையல்ல, உரைத்தவர் அதை நிறைவேற்றுவார். நிறைவேறும் அவர் வார்த்தை என்றென்றும் நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார். தாமதங்கள் ஒருபோதும் தடையல்ல, உரைத்தவர் அதை நிறைவேற்றுவார். நிறைவேறும் அவர் வார்த்தை என்றென்றும் நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார். தடைகளும் மாறிடுமே, குறைவானதும் நிறைவாகுமே, சதையும் நரம்பும் உருவாகுமே, உயிரற்றவை உயிரடையுமே. சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். உயிரடையுமே என் சூழ்நிலை, என் வாழ்வில் உயிரடையுமே. உயிரடையுமே அவர் தரிசனம், என் வாழ்வில் உயிரடையுமே. உயிரடையுமே அவர் திட்டமே, என் வாழ்வில் உயிரடையுமே. உயிரடையுமே என் சூழ்நிலை, ஊழியத்தில் உயிரடையுமே. உயிரடையுமே அவர் தரிசனம், என் உயிரடையுமே. உயிரடையுமே அவர் திட்டமே, ஊழியத்தில் உயிரடையுமே. சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார். செய்வதை சொல்வார். அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். கர்த்தர் கரம் என் தலை மேல் இருப்பதா, நான் தீர்க்கமாய் உரைப்பதை உயிரடைய செய்வார். கர்த்தர் கரம் என் தலை மேல் இருப்பதால் நான் தீர்க்கமாய் உரைப்பதை